ஹாய் எல்லாருக்கும் வெல்கம் டு மை யூடியூப் சேனல் பேத்வே டு டிஎன்பிசி வித் கௌசி. டிஎன்பிசிக்கு யூனிட் 6க்கு ஒரு புக்கு வந்து ரொம்ப தேடி சர்ச் பண்ணி வாங்கினேன். புத்தாவுடைய புக்கு தான் இது. ஆல்ரெடி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. புத்தால வந்து இப்போ நிறைய பேர் பொது தமிழ் புக்கு வந்து நிறைய பேர் வாங்குறாங்க. என்கிட்ட பொது தமிழுக்கு வந்து புக் இருக்குன்றதுனால, டாஃபோட புக்ஸ் இருக்குதுன்றதுனால யூனிட் 6ஓட புக் தான் நான் வந்து வாங்கியிருந்தேன். எப்பவுமே ஒரு புக்கு ஆர்டர் பண்ணிட்டோம்னா, அந்த புக்கு நம்ம ரிசீவ் ஆகுற வரைக்கும் அவ்வளோ ஆர்வமா இருக்கும்ல. ஆனா இந்த புக்கு எனக்கு வர்றதுக்கே எனக்கு ரொம்ப டிலே ஆச்சு. அம் ரொம்ப என்ன கேட்டா 1 மாசம் கிட்ட ஆயிடுச்சு எனக்கு இந்த புக்கு எனக்கு கையில வரவே. அவ்வளோ லேட் பண்ணாங்க இந்த புக்கு. சரி ஓகே பணத்த அனுப்பிட்டோம். புக் வரல நானும் கேட்டுக்கிட்டே இருந்தேன். அப்பலாம் ரெஸ்பாண்ட் பண்ணாங்க. வெயிட் பண்ணுங்க பிரிண்டிங் போயிட்டுருக்கு. குடுத்துடுறோம் அப்படிலாம் சொன்னாங்க. சரி ஓகேன்னு வெயிட் பண்ணி புக்கு கையில வாங்குனா, பெரிய டிசப்பாயின்ட்மெண்ட் எனக்கு உள்ள காத்துட்டு இருந்துச்சு. என்ன அப்படின்னா, கன்டென்ட்லயோ, அவங்க குடுத்துருக்கிறதுலயோ எனக்கு அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஏன்னா, ஒரு டாபிக் எடுத்துக்கிட்டோம்னா, அதுல ஸ்கூல் புக்ல அது எங்கெல்லாம் கவர் ஆகுதோ, அத ஃபுல்லா தொகுத்து குடுத்துட்டு, அதுக்கப்புறம் அவுட் சோர்சஸ்ல இருக்கிறதையும் குடுத்துட்டு, ஸ்கூல் புக்ஸோட கொஸ்டின்ஸ் அண்ட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் இது மாரி எல்லாமே கவர் பண்ணி குடுத்துருக்காங்க. ஒரு டாபிக்க முடிக்கிறதுக்கே வந்து நமக்கு ரொம்ப நெறைய டைம் எடுக்கும். 90 பேஜுக்கு கிட்ட இருக்கு. ஃபர்ஸ்ட் டாபிக்கே வந்து. அப்போ வந்து நமக்கு எவ்வளோ டைம் எடுத்து இந்த புக்க படிக்கணும்னு யோசிச்சுக்கோங்க. ஏன்னா மொத்த மொத்த புக்கோட பேஜஸே வந்து 600 தாண்டுது. புக்கோட ரேட்டுமே ரூ. 600 போட்டிருக்காங்க. சரி ஓகே. இதுல என்ன எனக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லவா? என்ன ஆச்சுன்னா, எனக்கு வந்து 274 பேஜ் வரைக்கும் ஓகே. பிரிண்டிங் கரெக்ட்டா இருக்கு. ஆர்டரா இருக்கு. 274க்கு அப்புறம் திரும்ப 211வது பேஜ் பிரிண்ட் ஆயிருக்கு. ஒரு பேஜ் 2 பேஜ் இல்லங்க. 16 பேஜ் வந்து எனக்கு மிஸ் ஆவுது. 274க்கு அப்புறம் 211லேருந்து 226 வரைக்கும் பிரிண்ட் ஆயிட்டு, எகைன் 291லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. நடுவுல எனக்கு ஒரு 16 பேஜ் கிட்ட மிஸ் ஆகுது. அப்போ அந்த பேஜஸ்க்கு நான் இப்ப என்ன பண்றது? நான் அவங்கள கான்டாக்ட் பண்ண ட்ரை பண்ணேன். எனக்கு ரெஸ்பான்ஸும் இல்ல. என்ன பண்றதுன்னே தெரியாம அப்படியே வச்சுட்டேன். நீங்க யாராச்சும் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க யாராச்சும் இந்த மாரி புக்கு வாங்கி உங்களுக்கு ஏதாச்சும் பிரிண்டிங் இஷ்யூஸ் இருந்துச்சா? அப்படின்றத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இல்ல வாங்கி உங்களுக்கு எல்லாமே கரெக்ட்டா இருந்துச்சுன்னா, என்னுடைய டெலகிராம் ஐடிக்கு கொஞ்சம் ஷேர் பண்ண முடியுமா? ப்ளீஸ். தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். அண்ட் யாராச்சும் இந்த புக்கு வாங்க போறீங்கன்னா, கொஞ்சம் யோசிச்சுட்டு வாங்குங்க. ஏன்னா நெறைய புக்கு வந்து நெறைய அகாடமில இருக்கு. இருந்தாலும் நான் இத வாங்கி கொஞ்சம் டிசப்பாயிண்ட் ஆயிட்டேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.